தலைவர்களை பார்த்த உடனே ருக்குலியே நடந்து செல்கிறான். தலைவர்களை பார்த்தால் சஜிதாவில் விழுந்து விடுகின்றான். இன்னும் நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தலைவர் காரில் வராங்க, அவங்க காலில் போய் விழ முடியாதுல்ல, டயரில் போய் சஜிதா பண்ணுறான். தலைவர் ஹெலிகாப்டரில் போகிறாங்க, எப்படி பண்ணுறது? அங்கே ஹெலிகாப்டர் பறக்கும்போது இங்கே தரையில் அப்படியே படுத்துக்கிறான். தலைவர்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ படித்து நாகரிகம் உள்ள நாகரிக மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் மனிதர்களுடைய காலில் போய் விழக்கூடிய மக்களை ஆட்சியாளர்கள் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால மனித அறிவு வளராத, நாகரிகம் வளராத, கல்வி அறிவு இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதிகளிலே ஆட்சியாளர்களுடைய கால்களில் மக்கள் விழுகக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் காலில் விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். ஆட்சியாளர் நான், என் கீழே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் நான் கவனிக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன், என் காலில் விழுங்கன்னு சொன்னாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு காலத்திலும் நான் அதற்கு அனுமதி தர மாட்டேன். ஒரு கணவன் காலிலே பெண்கள் விழுவதற்கு கூட நான் அனுமதிக்கவில்லை. என் காலில் விழ நான் அனுமதி தருவேனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கிறார்கள். இது கூட இல்லைங்க, இதை விட ஒரு படி தாண்டி மேலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வருகின்ற போது எழுந்து நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். உலகத்தில் ஒருத்தரை காட்ட முடியுமா?